டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்கா விவகாரம் இப்பொழுது என்ன நடைபெறுகின்றது அறிய பலருக்கு ஆவலாகவும் இருக்கின்றது. அது குறித்த புதிய செய்தி இடம்பெறுகின்றது. இரண்டாவதாக ஜெப்ரி எப்ஸ்டைன் விவகாரம் மேலும் விரிவடைந்து செல்லுகின்றது. ரஷ்யா வரை எட்டி தொட்டிருக்கின்றது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று அதிகார சக்திகளை ஓங்கி அடித்து கொண்டு இருக்கின்றது. இயற்கையின் பெரும் சாபம். அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவையும் அவர் மனைவியையும் மனித குரங்குகளாக காட்டும் வீடியோவை போட்டு டொனால்ட் ட்ரம்ப் இனத்துவேசம் நிறத்துவேசம் செய்தார் என்று வந்த எதிர்ப்புகளை தொடர்ந்து அந்த காணொளி அகற்றப்பட்டிருக்கின்றது. வெள்ளை மாளிகையின் கருப்பு எதிர்ப்பு என்பது இதன் தலைப்பு ஆகும். ஈரானினுடைய அணுகுண்டு விவகாரம் தொடர்பாக இப்பொழுது ஓமானினுடைய தலைநகர் மஸ்கட்டில் மறுபடியும் பேச்சுக்கள் ஆரம்பித்து இருப்பதாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்ஷி இன்று காலை ஈரானிய தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டியொன்றை வழங்கியிருக்கின்றார். இரு தரப்பிற்கும் இடையேயான பேச்சுக்கள் ஆரோக்கியமான ஒரு முன் தடத்தில் முதலாவது காலடியை வைத்து சென்று கொண்டு இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். இந்த பேச்சுக்களில் முடிவை தொடுவது என்பது அல்ல பிரச்சனை. பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன் இருக்கின்ற மன தடைகளாகிய இரு தரப்பிற்கும் இடையே இருக்கின்ற சந்தேகங்களை தீர்க்க வேண்டும், புரிதலை ஏற்படுத்த வேண்டும். அது தொடர்பான முயற்சிகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்றும் அவர் தெரிவிக்கின்றார். 2015ஆம் ஆண்டில் இருந்தே இது தொடர்பான பேச்சுக்கள் நடந்தாலும் இருவரும் ஒருவரை மற்றவர் நம்ப முடியாத சூழ்நிலையில் இதனுடைய இழுபறிகளும் போர்களும் தொடர்ந்து வரும் நிலையில் இப்பொழுது பேச வேண்டிய நிலைக்கு இருவரும் வந்திருக்கின்றார்கள். இந்த போரை இருவரும் நடத்துவீர்களாக இருந்தால் அது அணுகுண்டை வீசுவது போல ஆபத்தான ஒன்றாக மாறிவிடும். இந்த போர் ஈரானுடைய போர் அல்ல, இந்த போர் அமெரிக்காவினுடைய போர் அல்ல, இந்த போர் மத்திய கிழக்கு உட்பட உலகம் முழுவதையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விவகாரமாக மாறிவிடும். உலக மக்கள் அனைவரும் பாதிக்கக்கூடிய ஒரு போரை சாதாரணமாக இரண்டு பேர் முன்னெடுக்க முடியாது. உலகம் பொதுவானது என்கின்ற கருத்தில் இந்த பேச்சுக்களினுடைய வியாக்கியானங்கள் இப்பொழுது வழங்கப்பட்டு இருக்கின்றன. சீன அதிபரும் ரஷ்ய அதிபரும் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கின்றார்கள் இந்த போரை நடத்தக்கூடாது என்று. இந்த நிலையில் அமெரிக்கா பெருந்தொகையான படைகளை நிறுத்தி இப்பொழுது பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கின்றது. ஓமான் பேச்சுக்கள் எப்படி வரப்போகின்றன? பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருப்பதாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குறிப்பிடுகின்றார். ஈரானில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களும் அதில் பல்லாயிரக்கணக்கானவர்களை கொன்று தள்ளி அது அடக்கப்பட்ட விதமும் அமெரிக்கா அதை பின்னால் இருந்து தூண்டிவிட்டதாக கூறுகின்ற நிலையும் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு சதி செய்கின்றார்கள் என்கின்ற எதிர்நிலையும் இந்த விவகாரங்கள் எல்லாம் இணைந்து சர்வதேச ரீதியாக ஈரானினுடைய ஆயில் சீனாவை பலமிக்க நாடாக ஆக்குவதை தடுப்பதற்கான முயற்சிகளும் இதன் பின்னால் இருப்பதனால் இது ஈரான் பிரச்சனை அல்ல, சர்வதேச விவகாரம் என்கின்ற பேச்சுக்கள் ஆரம்பித்திருக்கின்றன. சீன அதிபருடனான தொலைபேசி பேச்சு, ரஷ்ய அதிபர் சீன அதிபர் பேச்சு, அதைத் தொடர்ந்து ஈரான் பேச்சுக்கள் மறுபடியும் புத்துயிர் பெற்றிருக்கின்றன. நோர்வே நாட்டினுடைய இளவரசி மெட்ட மெட்ரிட் பொது மன்னிப்பு கேட்டிருக்கின்றார். ஜெப்ரி எப்ஸ்டைன் என்கின்ற பாலியல் விவகார தொடர்புகளை ஏற்படுத்தி உலக தலைவர்களையும் அதிகார சக்திகளையும் மிக பெரும் நெருக்கடிக்குள் தள்ளி சிறை கொட்டடியில் இறந்து போன தற்கொலை செய்ததாக கூறப்படுகின்ற ஜெப்ரி எப்ஸ்டைனுடன் இவருக்கும் தொடர்பு இருந்த விவகாரம் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது. இருவருக்கும் இடையே என்ன தொடர்பு என்று விளங்கப்படுத்தப்படாவிட்டாலும் ஜெப்ரி எப்ஸ்டைனுடைய ஆடம்பர மாளிகை அமெரிக்காவினுடைய புளோரிடாவில் இருக்கின்றது. இந்த இடத்திற்கு இளவரசி சென்றிருக்கின்றார். புளோரிடா பாம் பீச்சில் 2013ஆம் ஆண்டு 4 நாட்கள் இவர் தங்கியும் இருந்திருக்கின்றார். இதற்கு காரணம் என்ன விளக்கமில்லை. ஆனால் ஜெப்ரி எப்ஸ்டைனுடன் நட்பாக இருந்ததற்காக இளவரசி மன்னிப்பு கேட்டு தன்னுடைய கணவர் மற்றும் குடும்பத்தினரிடமும் மன்னிப்பு கேட்டிருக்கின்றார். ஆனால் நோர்வே தரப்பில் இருந்து இதற்கு தட்டையாக பொதுவாக ஒரு மன்னிப்பு கேட்பது அல்ல, ஆழமான விளக்கங்கள் அவசியம். இளவரசிக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு, இப்படிப்பட்ட ஒருவருடன் தொடர்பு வைக்க வேண்டிய தேவை நோர்வே அரச குடும்பத்திற்கு என்ன இருக்கின்றது என்பது அந்த கேள்விகளாக இருக்கின்றன. இதுபோல நோர்வேயினுடைய முன்னாள் ஸ்டேட்ஸ் மினிஸ்டரும் தொடர்பு பட்டு சிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதும் அவர் மீதான விளக்கங்கள் நேற்று வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதே விவகாரம் பிரிட்டனில் அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கின்றது. பொதுவாக அரச
அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வீதி பவனி வருவது வழக்கம். அதுபோல மன்னர் சார்ல்ஸ் வீதி பவனி வர அவரை வளமையாக ஆதரித்து கைகளை காட்டுகின்ற மக்கள். அவருடைய சகோதரர் இளவரசர் அன்ரு அவர் இப்பொழுது பதவியை இழந்து விட்டார். முன்னர் காதலுக்காக பதவி இழந்த இளவரசர் போல இவர் பாலியல் தொடர்பு காரணமாக பதவி இழந்திருக்கின்றார் என்பதும் அந்த வழக்கை உடனடியாக அவர் சந்திக்க வேண்டும் என்றும் சிறை செல்ல வேண்டும் என்றும் மக்கள் ஆர்ப்பரிக்கின்ற காட்சி காணொளியில் வெளியாகி இருக்கின்றது. இதுபோல பிரான்ஸ் வரை விவகாரம் சென்றிருக்கின்றது. அடுத்தபடியாக ரஷ்ய அதிபருடனும் இவர் பேசி இருக்கின்றார் என்றும் ரஷ்யாவினுடைய இரண்டாவது தலைநகர் சென்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் ஜெப்ரி எப்ஸ்டைன் ரஷ்ய அதிபருடன் பேசினார் என்றும் அதன் பின்னர் தொடர்புகள் இல்லாமல் போயிருந்தது என்றும் குறிப்பிடப்படுகின்றது. ரஷ்யா முதல் அமெரிக்கா தொடங்கி ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இவர் ஒருவர் தொடர்பு பட்டிருக்கின்றாராக இருந்தால் இவருக்கு பின்னால் இருந்தது யார்? இந்த இயந்திரத்தை நடத்தியது ஏன்? இதனுடைய பின்னணி என்ன? இந்த பின்னணியில் ஏற்பட்டிருக்கின்ற பிழை காரணமாக மேற்கு நாட்டினுடைய அரசியல் அதிகாரத்தின் அச்சாணியே துண்டு துண்டாக உடைந்து சிதறக்கூடிய அளவிற்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலையும் மக்கள் நம்பிக்கையை இழக்க வேண்டிய ஒரு சூழலும் ரஷ்ய அதிபர் புட்டினினால் ஐரோப்பா சிதைவடைவதற்கு முன்னர் ஜெப்ரி எப்ஸ்டைனினால் சிதைவடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பில் இருந்து பில் கிளின்டன் தொடங்கி பில் கேட்ஸில் இருந்து நோர்வே இளவரசி வரை ஆண் பெண் என்ற பேதமில்லாமல் இந்த விவகாரம் சென்றிருக்கின்றது. சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டது போல அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏற்றம், ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்று பாடியது போல அரசியலில் பிழைவிட்டவர்கள் ஊழ்வினை வந்து உறுத்துகின்ற ஒரு நிலையின் விளிம்பில் நிற்கின்றார்கள். 21ஆம் நூற்றாண்டினுடைய அரசியல் அமைப்பு ஒழுங்கமைப்பு யாவும் புதிய மறுமலர்ச்சி காண வேண்டிய ஒரு தேவை நோக்கி நகர்வதன் அடையாளமாக இந்த சம்பவங்களின் தொடர்ந்தேர்ச்சியான நிகழ்வுகள் இருக்கின்றன. அதேவேளை ஜெப்ரி எப்ஸ்டைன் உண்மையாக தற்கொலை செய்து கொண்டாரா என்றால் அது குறித்த புதிய காணொளி ஒன்று நேற்று இரவு வெளியாகி இருக்கின்றது. அவருடைய சிறை கொட்டடிக்குள் 2 காவலர்கள் செல்வதோடு மேலதிகமாக ஒருவர் சந்தேகமாக செல்லுகின்றார். அவர் சென்று வந்த பின்னர் ஜெப்ரி எப்ஸ்டைன் இறந்து கிடக்கின்றார். தூக்கில் தொங்கினார் என்றாலும் அவருடைய உடலம் கீழே தான் கிடந்தது. அவருடைய மரணம் மர்மமாக இருக்கின்றது என்ற தொனி பொருள் தர அந்த செய்தி அமைந்தும் இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய முதலாவது கருப்பின அதிபராகும். இவரும் இவருடைய மனைவியும் மனித குரங்கு ஒன்றின் மீது இவர்களுடைய தலை பொருத்தப்பட்டபடி காடு ஒன்றில் நின்று ஆடுவது போல காணொளி ஒன்றை யார் வெளியிட்டார்கள்? அதுவும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ட்ரூத் சோஷல் என்கின்ற அதாவது உண்மையான சோஷல் என்கின்ற மீடியாவில் வெளியாகி இருக்கின்றது. இது உண்மையான படம் அல்ல, AI மூலமாக செய்து வெளியிட்டார்கள். இது முற்று முழுதான நிறவாத துவேசம் நிறத்துவேசம் என்று அமெரிக்காவில் எதிர்ப்புகள் கிளம்பின. அமெரிக்காவினுடைய டெமோக்ராட் செனட்டர் கெவின் நியூசம் இது மோசமான நிறவரி செயல் என்றும் வெள்ளை மாளிகையின் செயல் என்றும் கூறியிருந்தார். அதுபோல அமெரிக்க அதிபரினுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சியைச் சேர்ந்த செனட்டர் ஒருவரும் கடுமையான தரம் குறைந்த செயல் என்றும் கூறியிருக்கின்றார். இதைத் தொடர்ந்து வெள்ளை மாளிகை பேச்சாளர் கரோலைன் லெவிட் இது ஒரு காட்டை குறிப்பிடுவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் காட்டினுடைய லயன் கிங்காக இருக்கின்றார் என்றும் அதற்கு கீழே இவர்கள் இந்த குரங்குகளாக இருக்கின்றார்கள் என்றும் ஒரு கற்பனை வடிவம் என்று கூறியிருந்தார். நம்மால் வெளியிடப்பட்ட உலக செய்திகளில் டொனால்ட் ட்ரம்ப் தன்னை லயன் கிங்காக கற்பனை செய்து மலையில் இருந்து மற்றவர்களை உருட்டி விடுகின்ற அரசியலை செய்ய போகின்றார் என்று அமெரிக்காவினுடைய லயன் கிங் என்கின்ற திரைப்படத்தினுடைய ஸ்கிரீன் பிளேயை அடிப்படையாக வைத்து அதே ஸ்கிரீன் பிளேயில் இன்றைய உலக நிகழ்வுகளை பொருத்தி எம்மால் வெளியிடப்பட்ட உலக செய்திகளில் அன்று இது லயன் கிங்கா என்று நம்மிடம் கேட்டவர்கள் பலர் இன்று வெள்ளை மாளிகையில் இருந்தே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் லயன் கிங் தான் என்று கூறிய செய்தி வெளியாகி இருப்பது இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது. அதேவேளை இந்த காணொளி அகற்றப்பட்டாலும் கூட வெள்ளை மாளிகையில் இருந்த ஊழியர் ஒருவர் தப்பான முறையில் இதை செய்து ஒளிபரப்பி விட்டார் என்று இப்பொழுது கூறப்பட்டிருக்கின்றது. இது சரியான விளக்கமா தெரியாது. ஏனென்றால் அதிபரனுடைய பெயரில் வருகின்ற காணொளியை அதிபரனுடைய நிர்வாகம் கண்காணிக்காமல் வெளியீடு செய்ய முடியாது என்பதும் கவனிக்கத்தக்கது. எனவே விவகாரமானது 21ஆம் நூற்றாண்டில் நேற்றைய காலத்துடன் ஒப்பிட்டால் மிக மிக மோசமான ஒரு காலத்திற்குள் நுழைகின்றது. ஆனால் இதை நவீன அரசியல் என்று கூறுகின்றார்கள். இந்த நவீனம் எங்கு செல்ல போகின்றது பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.